ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பதிவுல நம்ம துணிகளை எப்படி வெண்மையா துவைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோங்க. வெள்ளை துணி மட்டும் இல்லைங்க, கலர் துணியையும் நம்ம இந்த மெத்தட்ல துவைக்கலாம். நம்மளுக்கு ஈஸியா ரொம்ப கஷ்டப்படாம நம்ம பளிச்சுன்னு துணிகளை துவைச்சிடலாம். அதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற சில இன்கிரிடியன்ட்டை வச்சு நம்ம இப்போ துவைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். செம்பாவின் வீடு சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பனியன் பாருங்க எந்த அளவுக்கு பழுப்பு நிறமா இருக்குதுன்னு. இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆக்கிடலாம். ரொம்ப வந்து கும்மி துவைக்கணும் அப்படின்னு வச்சு நம்ம எவ்வளோ தான் கும்மி துவைச்சாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சோப்பு போட்டு நம்ம துவைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது. இப்போ நம்ம சில பொருட்களை வந்து சேர்த்து நம்ம இந்த பனியனை வந்து துவைச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்திருக்கேன், தேவையான அளவு தண்ணி. நான் ஒரு பனியன் தான் துவைக்க போகிறேன்றதுனால கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். அதில் அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து உங்கள் வீட்டில் என்ன டிடர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இல்லை லிக்யூடாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண டிடர்ஜென்ட் பவுடரு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதும். ஒரு ஸ்பூன் அளவு வினிகர் வந்து அழுக்க வந்து நல்லா எடுக்கும், துணி வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகும். நீங்கள் இது வந்து ஒயிட்டு துணி அப்படின்னு இல்லை, வெள்ளை துணிக்கு அப்படின்னு இது கிடையாது. நீங்கள் கலர் துணிகளாக இருந்தாலும் நீங்கள் இது வந்து நல்லா துணி நல்லா பளிச்சுன்னு வரணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். துணிக்கு எந்த வித டேமேஜும் ஆகாது. ஒரு ஸ்பூன் அளவு சமையல் சோடா பேக்கிங் சோடா எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீலம், நம்ம வெள்ளை துணிக்கெல்லாம் நீலம் போடுவோம் இல்லையா, அதை ஒரு 2-3 சொட்டு ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள். இப்போ இந்த பனியனை நம்ம இதில் முக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 15 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும். 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் துவைச்சாலும் நம்மளுடைய துணிகள் வந்து பளிச்சுனே ஆகாது, ஒரு மாதிரி மங்குன மாதிரி இருக்கும். அது வெள்ளை துணியாக இருந்தாலும் சரி, கலர் துணிகளாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த முறையில் நீங்கள் வந்து துணி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். இந்த முறையில் கையில் மட்டும் இல்லைங்க, வாஷிங் மிஷின்லையும் நீங்கள் துவைக்கலாம். இந்த இன்கிரிடியன்ட்லாம் வாஷிங் மிஷினில் சேர்த்துட்டு துணிகளை போட்டு நம்ம துவைச்சோம் அப்படின்னா பளிச்சுன்னு ஆயிடும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க துணி எப்படி வெண்மையா இருக்கு. இதுல நீளம் நம்ம ஊற்றி இருக்கிறதுனால வெள்ளை துணிக்காக மட்டும் நம்ம நீளம் ஊற்றணும். கலர் துணியா இருந்தா நீங்க நீளத்தை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 கையையும் வச்சு சும்மா இந்த மாதிரி நீங்க அலசினீங்கன்னா போதும். உங்களுக்கு அழுக்கெல்லாம் அந்த தண்ணியிலேயே வந்துடும். இப்போ நல்ல தண்ணியிலையும் போட்டு அலசிடலாம். பாருங்கள், நம்ம நீளத்தோடு வந்து ஊற வச்சதுனால நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்கு பாருங்கள். உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு. இதை நம்ம வந்து நல்லா வெயில் இருக்கிற இடத்துல காய போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து பளிச்சுன்னு ஆகிடும். நல்லா வெயில் இருக்கிற இடமா பார்த்து காய வச்சுங்க. டைரெக்டாக வந்து சன்லைட் வந்து துணியில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. காஞ்சோன்னா துணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. முன்னாடி எவ்வளோ பழுப்பு நிறமாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வெண்மையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கலர் துணியை கூட நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிடலாம். வாஷிங் மிஷின்லேயும் இந்த இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நீங்கள் துவைச்சிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்களும் துணியை துவைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து துணியோட ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.